விடிகாலையில வாசல்ல உட்கார்ந்து கண்ணை இறுக மூடினா பறவையோட ஒலி துல்லியமா நம்ம காதுல விழுந்து மனசுல உட்காந்துக்கும். அதுவே புதுசா ஒரு சக்திய மனசுக்கு கொடுக்கும். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். பரீட்சை நாள் நெருங்க நெருங்க உள்ளுக்குள்ள எப்பவுமே ஒரு லேப்டாப் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதை நீக்கதான் இப்படி இயற்கையோட இணைஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள். இயற்கையோட சக்தியும் நம்ம மனசோட சக்தியும் சேர்ந்து உருவாக்குற மேஜிக் எவ்வளவு அற்புதமா இருக்கும் இல்லையா? உங்க சக்திய உங்களுக்கே அடையாளம் காட்டும் இந்த நிகழ்ச்சி தான் இந்த வெற்றி நிச்சயம். தேர்வு பயம் நீங்க உங்களோட சின்ன சின்ன சந்தேகங்களையும் இந்த நிகழ்ச்சியில நீங்க கேட்கலாம். 8939888277 அப்படிங்கிற எண்ணுக்கு உங்க கேள்விய, உங்களோட பெயர், நீங்க படிக்கிற வகுப்பு மற்றும் பள்ளியோட பெயர் குறிப்பிட்டு வாட்ஸ்அப் மூலமா அனுப்பலாம். உங்க கேள்விய நீங்களே கேட்கிற மாதிரியான உங்க வீடியோவோட நீங்க இதை அனுப்புனீங்கன்னா உங்க கேள்வியும் அதுக்கான பதில்களும் இந்த நிகழ்ச்சியில ஒளிபரப்பாகும். எனக்கு மேத்ஸ் டவுட் இருக்கு. 10 மார்க்ஸ் 1 மார்க்ஸ் ஈஸி அட்டெண்ட் பண்ண முடியுது. 6 மார்க் அட்டெண்ட் பண்ண நாங்க என்ன லெசன் தான் படிக்கணும்? எனக்கு மேத்ஸ்ல கம்பல்சரி சம் 6 மார்க் எதுல நான் மேக்ஸிமமா எந்த சாப்டர் நான் மேக்ஸிமமா கான்சென்ட்ரேட் பண்ணும் அது எனக்கு தெரியணும் மேத்ஸ்ல. அதே மாதிரி 10 மார்க்கோ கம்பல்சரி எந்த சாப்டர் நம்ம படிச்சா அதை அட்டெண்ட் பண்ணிடலாம். 6 மார்க் கொஸ்டின்ல ஃபுல் மார்க் வாங்குறது எப்படி? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தமட்டில் 10 மார்க் படிச்சிருவாங்க. 10 மார்க் ஈஸியா பிராக்டிஸ் பண்ணிடுவாங்க, கான்பிடண்டா இருப்பாங்க. ஆனா அந்த 6 மார்க் எப்படி ஃபுல் மார்க் வாங்குறது? அதுக்கு ஈஸியான சாப்டர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சாப்டர் நம்பர் 1, சாப்டர் நம்பர் 3, சாப்டர் நம்பர் 9, சாப்டர் நம்பர் 10. இந்த 4 சாப்டர் தரவா படிச்சுட்டா அதுல 8 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிடலாம். அதாவது எந்த கொஸ்டினுமே விடக்கூடாது. கம்புக்குல கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த 6 மார்க் 3 மார்க் எல்லா கொஸ்டினும் இந்த 4 சாப்டர் தரவு பண்ணிட்டா 8 கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணிடலாம். மீதி வரக்கூடியது 6 சாப்டர் இருக்குது, 2 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணணும். ஓரளவு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த 6th சாப்டர் பாத்தீங்கன்னா 3 எக்ஸசைஸ் தான். லிமிட்டட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதுல ஒரு கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிடலாம். வெக்டர் ஆல்ஜிப்ரா ஓரளவு படிச்சிருந்தா அதுல ஒரு கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணலாம். டிஃபரன்ஷியல் 1, ரோல்ஸ் தியரம், மெக்லாரின் தியரி, இது போல உள்ள இதெல்லாம் இருக்குதெல்லாம் அதுல சில எக்ஸசைஸ் எல்லாம் படிச்சுட்டா கூட ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் படிச்சா கூட யூ கேன் ஆன்சர் 1 கொஸ்டின். ஆனா அந்த மெயின் ப்ராப்ளமே கம்பல்சரி கொஸ்டின் தான். எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் அந்த கம்பல்சரி கொஸ்டின் தான் எல்லாருக்குமே. ஒரு கொஸ்டின் பார்த்த உடனே கம்பல்சரி என்ன கேட்டிருக்காங்க அதான் எல்லாருமே பார்க்கிறது. அந்த கம்பல்சரி கொஸ்டினுக்கு 2 சாப்டர், ஒரு சாப்டர் வேணா விட்டுட்டு படிக்கலாம். மீது எல்லா சாப்டரும் தரவா இருக்கணும், ரிஸ்க் எடுக்க முடியாது. ஒரே சாப்டர்ல இருந்து 2 கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. 2 கொஸ்டின் ஃப்ரம் 2 டிஃபரண்ட் சாப்டர், 2 டிஃபரண்ட் சாப்டர்ல இருந்து கேட்பாங்க. அதனால ஃபுல் மார்க் வாங்கணும்னா அட்வைசபிள் 10 சாப்டரும் படிச்சிருக்கிறது நல்லது. இல்ல அட்லீஸ்ட் 9 சாப்டர் ஆகுது எல்லாமே தரவா இருந்தா மட்டும்தான் கான்பிடண்டா ஃபுல் மார்க் வாங்க முடியும். அடுத்து 10 மார்க்ல எப்படி ஃபுல் மார்க் வாங்குறது? 10 மார்க்ல அதே போல 14 கொஸ்டின்ஸ் ஓபன் சாய்ஸ் இருக்கும். அதுல இருந்து 9 கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணணும். அது எல்லாருமே ஓரளவுக்கு ஈஸியா படிச்சிடலாம். சாப்டர் நம்பர் 2 வெக்டர் ஆல்ஜிப்ரா 2 கொஸ்டின் வந்துடும். அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி மொத்தம் 28 கொஸ்டின், அதை படிச்சாச்சுன்னா 3 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிடலாம். 6வது சாப்டர்ல 11 கொஸ்டின் தான் இருக்கு, அதுல இருந்து ஒரு கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிடலாம். இது போல ப்ளூ பிரிண்ட் படி நீங்க செலக்ட் பண்ணி படிச்சாலே ஈஸியா 9 கொஸ்டின்ஸ், அந்த 14ல 9 கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்றது ஈஸியா பண்ணிடலாம். அதுக்கு பிறகு வரக்கூடியது அந்த கம்பல்சரி கொஸ்டின். அந்த கம்பல்சரி கொஸ்டின்ங்கிறது ஏதாவது 2 சாப்டர்ல இருந்து கேட்பாங்க. அதுக்கு ஓரளவுக்கு எல்லா சாப்டருமே தரவா இருக்கிற ஸ்டூடெண்டால மட்டும்தான் கம்பல்சரி கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண முடியும். அதுவும் கால்குலஸ், டிஃபரன்சியேஷன், இன்டகிரேஷன், இந்த ஏரியாஸ் எல்லாம் கண்டிப்பா தரவா இருக்கணும். ஆனா கம்புக்குள்ள எல்லாமே கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சாப்டர் எடுத்துட்டீங்கன்னா அதுல செலக்ட் பண்ணக்கூடாது. செலக்ட் பண்ணாம அதுல இருக்கிற எல்லா கொஸ்டினையுமே படிக்கிற ஸ்டூடெண்டால மட்டும்தான் ஃபுல் மார்க் வாங்க முடியும். இன்னொன்னு கிரியேட்டட் கொஸ்டின் இருக்கும். அந்த கிரியேட்டட் கொஸ்டின்ங்கிறது கம்பல்சரி கொஸ்டின்ல வராது. ஓபன் சாய்ஸ், இந்த 14 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் தான் கிரியேட்டட் கொஸ்டினா இருக்கும். அந்த கிரியேட்டட் கொஸ்டின்ங்கிறது புதுசாலாம் இருக்காது. நமக்கு புக்ல இருக்கிற அந்த பேட்டர்ன்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். இன்னொன்னு கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணணும். ஏன்னா ஒரே வேர்ட்ல ஆட் பண்ற மாதிரி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லேடர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ற மாதிரி 2 கொஸ்டின் இருக்கும். 2 சாப்டர்ல உள்ளது. கொஸ்டினை முழுமையா வாசித்த பிறகுதான் ஆன்சர் பண்ணணும். அந்த ஃபாஸ்ட் ஸ்டார்டிங் லெட்டரை மட்டும் பார்த்துட்டு செக் பண்ணக்கூடாது. அதுபோல அந்த கொஸ்டினை ஃபுல்லா ரீட் பண்ணணும்.
லாஸ்ட் இயர் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் புக்ல இருக்கிறதுல ஒரு சைன் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல 10 மார்க் கொஸ்டின். அந்த கொஸ்டின் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அது முழுமையா ரீட் பண்ணாம இது புக்ல இருக்கிற சம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட அந்த கொஸ்டினை ஒழுங்கா படிக்காம 10 மார்க் மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு வருஷம் ஃபுல்லா படிச்சுட்டு ஒரு 10 மார்க் இதனால இந்த சின்ன சின்ன விஷயங்களால நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால ஒரு கொஸ்டின் பார்த்து ஓவர் கான்பிடன்ஸ் இருக்கக்கூடாது. கொஸ்டினை முழுமையா ரீட் பண்ணுங்க. ஏதாவது சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்களா? இப்போ காமெட் சம் இருக்கும், அதுல புக்ல கொடுத்துருக்கிறது ஆங்கிள் π/3 கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்க கொஸ்டின் பேப்பர்ல போகும் அங்க π/6 இருக்கலாம். நீங்க அதை ஃபுல்லா ரீட் பண்ணாம காமெட் மட்டும் பார்த்துட்டு எழுதுனீங்கன்னா யூ மே மேக் மிஸ்டேக். அதனால கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணி எழுதுங்க. யூ கேன் டு ஃபுல் கெட் ஃபுல் மார்க். தமிழ் பரீட்சைனா சிலருக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். தமிழ் பரீட்சைய அடித்தல் திருத்தல் இல்லாம எழுதணுமா? கட்டுரை, நெடுவினா மற்றும் துணைப்பாட வினாக்களை எழுதுறப்போ முன்னுரை, உட்தலைப்பு மற்றும் முடிவுரை இவை எல்லாத்துக்கும் தலைப்புகள் இடணும். 5 திணைகளையும் திருக்குறள்ல 4 அதிகாரத்தையும் முழுசா படிக்கணும். குறைஞ்ச நேரத்துல அதிக மதிப்பெண் கொடுக்கக்கூடிய சரியான விடை, கோடிட்ட இடம் நிரப்புக, இலக்கண குறிப்பு உள்ளிட்டவற்றில கவனம் செலுத்தணும். முதல் 3 துணை பாடங்களை படிச்சாவே போதுமானது. நாடகங்கள் எழுதுறப்போ 5 காட்சிகள் வருமாறு எழுதணும். ஆனா நாடகத்தை கதையா எழுதக்கூடாது. எல்லா சிறுகதையிலும் இருக்கிற கதை மாந்தர், கற்பனை போன்றவற்றை அறிந்து கொள்ளணும். இப்படி செஞ்சீங்கன்னா நீங்க தமிழ் மொழி வித்தகர் ஆகிறது நிச்சயம். நான் மேக்ஸ்ல டவுட் கேட்க போறேன். 7th 8th 10th சாப்டர்ல சம்டைம்ஸ் 10 மார்க் கஷ்டமா கேக்குறாங்க. அது எப்படி அட்டெண்ட் பண்றது? அப்புறம் சென்டென்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னா அது எப்படி படிக்கணும்? எந்தெந்த சாப்டர் மெயினா படிக்கணும்? அப்புறம் 1 மார்க் 6 மார்க் 10 மார்க் எந்தெந்த டைம்ல கால்குலேஷன் பண்ணணும்? அது எப்படி பண்றது? நீங்க 10 மார்க் क्वेश्चनல அந்த 7th 8th 10th சாப்டர் கேட்டிருக்கீங்க. 7th சாப்டர் பொறுத்த மட்டிலும் வில்லி நீளம், அந்த மொத்த பரப்பு இருக்கு, புறப்பரப்பு, அந்த புறப்பரப்பு 8 கணக்கு இருக்கும். வில்லி நீளத்துல 4 கணக்கு இருக்கும், புறப்பரப்புல 4 கணக்கு. டோட்டலா 8 கொஸ்டின் படிச்சீங்களான்னு நீங்க ஒரு கொஸ்டின் ஷூரா நீங்க அட்டன் பண்ணிடலாம். அந்த பரப்புன்னு போகும்போது பரப்புல ஒரு 6-7 கொஸ்டின் இருக்கும், அவ்வளவுதான். அந்த 6-7 கொஸ்டின் 10 மார்க் கொஸ்டின்ல அது கொஞ்சம் உட்காந்து தரவு பண்ணீங்கன்னா அது முடிச்சுக்கலாம். அது 10th சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஈருறுப்பு பரவல், பாய்சான் பரவல், இயல்நிலை பரவல், இந்த 3 பார்த்து நீங்க தரவு பண்ணிட்டீங்கன்னா 6 மார்க் கன்ஃபார்ம். அது 2 கேட்கலாம். அதுல 10 மார்க் 1, 6 மார்க் 1 கன்ஃபார்மா கேட்பான். ஐதர் 6 மார்க் 2 ஆர் 10 மார்க் 1, 6 மார்க் 1 கேட்பான். அது நீங்க கால்குலேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி படிங்க. அது அதே போல டைம் கால்குலேஷன் கேட்டீங்க. நீங்க டைம் கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் 10 மார்க் கொஸ்டின் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு நீங்க 6 நிமிஷத்துல நீங்க முடிக்கணும். அந்த அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அப்ப 10 கொஸ்டின் நீங்க அட்டன் பண்றீங்கன்னா 5 hour 1 hour ஆயிப்போச்சு. 6 மார்க் கொஸ்டின் அதே மாதிரி நீங்க 6 minutesல முடிக்கணும். நீங்க அது ஒரு 1 hour 2 hours ஆகும். நீங்க இருக்கக்கூடிய அந்த 1 மார்க் கொஸ்டின் half an hourல 40 கொஸ்டின்ஸ் நீங்க போட்டுட்டீங்கன்னா 2.5 hour உங்களுக்கு half an hour சேவ் ஆகும். அந்த half an hour நீங்க ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் நீங்க எழுதுனத எப்படி எழுதுனீங்களோ அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி லைன் நீங்க பாத்துட்டு வந்தீங்கன்னா நீங்க செஞ்ச அந்த சின்ன மிஸ்டேக் எதனா இருந்தாலும் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஈஸியா நீங்க சென்டென்ஸ் ஸ்கோர் படிக்கலாம். தமிழ் வழி மாணவர்கள் ஆங்கில தேர்வுக்கு எப்படி படிக்கணும் பார்க்கலாம் ஒரு இடைவெளிக்கு அப்புறம். மீண்டும் இணைகிறோம். இது வெற்றி நிச்சயம். உங்களுக்காகவே இந்த வெற்றி நிச்சயம், உங்களுக்கே வெற்றி நிச்சயம். தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு பொதுவாவே ஆங்கிலம்னா ஒரு சின்ன பயம் இருக்கும். தமிழ் வழி மாணவர்கள் ஆங்கில பாடத்தை சின்ன முயற்சியோட படிச்சா நல்ல மதிப்பெண் வாங்க முடியும். எழுத்து பிழை அதிகமா இருந்தா மதிப்பெண் குறைய வாய்ப்பு இருக்கு. கடைசி 5 ஆண்டுகளோட கேள்வித்தாள்களை படிச்சாலே பின்தங்கிய மாணவர்கள் எளிதா அதிக மார்க் வாங்கலாம். கடிதம் எழுதுறப்போ அனுப்புனர், பெறுநர், முகவரி உள்ளிட்ட ஒவ்வொரு பகுதிக்கும் மதிப்பெண் உண்டுங்கிறத கவனத்துல வச்சுக்கணும். அதனால தவறாம எல்லாவற்றையுமே எழுதணும். முக்கியமா தமிழ் வார்த்தைகளை ஆங்கில எழுத்துக்கள் போட்டு எழுதக்கூடாது. சரியான ஆங்கில வார்த்தைகளை மட்டுமே எழுதணும். அதிக மதிப்பெண் எடுக்க வேணுமேங்கிற எண்ணத்துல சாய்ஸ்ல விட வேண்டிய கேள்விகளுக்கும் விடை அளிக்கிறத தவிர்க்கணும். +2 படிக்கிறேன். எனக்கு கெமிஸ்ட்ரியில ஆர்கானிக் பார்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. சோ அதை எப்படி படிக்கிறதுன்னு சொன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். 12th கெமிஸ்ட்ரியில என்ன மேஜரா டவுட் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நிறைய டவுட் இருக்கு. சோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில கான்சென்ட்ரேட் பண்ணலாமா இல்ல அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஈஸி தான். பிகாஸ் அதுவும் இன்ஜினியரிங்ல வரும். ஸோ அதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில மெக்கானிசம் வரும். ஸோ மேக்ஸிமம் நிறைய ப்ராப்ளம்ஸ் சம்ஸும் அதுல வந்து 16th லெசன்ல ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ் லெசன்ல இருந்து சம்ஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ஓவரால் 8 லெசன்ஸ் இருக்கும். ஓவரால் 8 லெசன்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா 8 லெசன்ஸ்ல இருக்கிற கொஸ்டின்ஸையும் ஒன்னொன்னுக்கையும் தனித்தனியா அப்படியே ஃபுல்லா படிச்சு கொலாப்ஸ் பண்ணி படிச்சிடறாங்க.
ஸோ அதை வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்றது, எப்படி வந்து நம்ம செப்பரேட் பண்ணி பிளான் பண்ணி படிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஈத்தர்ஸ் அண்ட் ஐசோமெரிசம் லெசன்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 5 மார்க்ஸ்ல வரும். அதே மாதிரி கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் கார்பனல் காம்பவுண்ட்ஸ் அந்த மாதிரி லெசன்ஸ் பார்த்தோம்னா போத் 10 மார்க் அண்ட் 5 மார்க் ரெண்டுத்துலயும் கவர் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி பயோமாலிகூல்ஸ் லெசன்ஸ் இது எல்லாமே 5 மார்க்ஸ்லயே வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, செலக்டிவா படிக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் செலக்டிவ் பண்ணி படிக்கிறத விட செலக்டிவான சாப்டர்ஸை நம்ம சூஸ் பண்ணி படிச்சோம் அப்படின்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் மெக்கானிசம் வந்து பசங்க வந்து எப்படி போடுறது அப்படின்றது டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மெக்கானிசமை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, மெக்கானிசம்ல மோரோவர் 4 ஸ்டெப்ஸ் 5 ஸ்டெப்ஸ் உள்ளதான் வரும். ஸோ அதை வந்து நம்ம டெய்லியும் வந்து மெமரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் டைரக்ட் ரியாக்ஷனை பத்தி ஃபர்ஸ்ட் ஃபுல்லா நம்ம போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனலைஸ் பண்றது எப்படி அப்படின்றத பத்தி பார்க்கணும். எனக்கு தாவரவியல் பாடத்தில் மலரின் வரைபடம் எப்படி சுலபமாக வரைவது என்று கேள்வி. மலரின் வரைபடங்கள் என்று கேட்கும் பொழுது, மலரினுடைய அனைத்து பாகங்களையும் எளிமையாக வரையக்கூடிய ஒரு வரைபடம். அந்த வரைபடத்தில் அள்ளி வட்டம், புள்ளி வட்டம், மகரந்த தாள் வட்டம், சூலக வட்டம், பூவடிச்செதில், பூக்காம்பு செதில், ஆறு சமைச்சக்கூடியதா இல்ல இருபக்க சமைச்சக்கூடியதா என்பதையெல்லாம் வெறும் வரைபடமாக வரையக்கூடியதுதான். இதை எவ்வாறு வரைவது, எளிமையாக வரைவது என்று சொல்லும் பொழுது, மாணவர்கள் ஒரு கரும்பலகையிலே அல்லது எழுதுகோள் பயன்படுத்தி அவர்கள் வரைந்து பார்க்க வேண்டும். ஆசிரியராகிய நான் கரும்பலகையில் வரைந்து காட்டுகிறேன், அதை பின்பற்ற வேண்டும். மாணவர்கள் வீட்டிற்கு சென்ற பிறகும் சரி, ஓய்வு நேரங்களிலும் சரி, வரைந்து பார்த்து அதை பழக்கப்படுத்திக் கொண்டால் மட்டுமே மலரின் வரைபடம் எளிமையாக வரைய முடியும் என்பது மாணவர்களுக்கு அவ்வளவு சமயம் நாங்கள் அறிவுறுத்திக் கொண்டிருக்கிறோம். அவ்வாறு சமயத்திலே அவர்கள் அதை மலரின் வரைபடத்தை விருப்பத்துடன் வரைய வேண்டும். அதை எவ்வாறு வரைவது என்று சொன்னால், ஒரு வட்டத்தை முதலில் போட வேண்டும். அந்த வட்டம் என்பது மலரை குறிக்கும். அந்த மலரை சுற்றி வரையக்கூடிய மற்ற பாகங்கள் மலரில் காணப்படக்கூடிய பாகங்கள். உள்பக்கமாக 4 வட்டங்களை வரைய வேண்டும். ஒன்று என்று சொன்னால் முதலில் புள்ளிதழ், அடுத்தது அள்ளிதழ், அதற்கு அடுத்த உள்வட்டம் மகரந்த தாளை குறிக்கும். அதற்குள்ள வரையக்கூடிய கடைசியான வட்டம் சூலக வட்டத்தை குறிக்கும். ஆக இந்த 4 வட்டங்களிலே அந்த மலரினுடைய இதழ்கள் எத்தனையோ அத்தனைக்கு ஏற்ற அந்த மலரின் பாகங்களாக பிரித்து அந்த மலரின் இதழ்களை வரைய வேண்டும். இது மிகவும் எளிமையான ஒரு வழிதான். ஒரு மலரை பற்றிய முழுமையான கலைச்சொற்களால் விளக்கத்தை நம்ம எளிமையாக வரைய எழுத பயன்படுத்தக்கூடிய எளிமையான வழி. எனவே மலரினுடைய வரைபடத்தை வரைந்தாலே அந்த மாணவன் அந்த மலரை சார்ந்த குடும்பத்தை சர்வசாதாரணமாக எளிமையாக எழுதி 10 மதிப்பெண்களை முழுமையாக பெற முடியும். சின்ன அளவுல முயற்சியும் அடிப்படை அறிவும் இருந்தா கணக்குல முழு மதிப்பெண் ஈஸியா வாங்கிடலாம். நல்லா தெரிஞ்ச கேள்விகளுக்கு முதல்ல பதிலளிக்கணும். எல்லா கணக்குகளையும் திரும்ப திரும்ப பயிற்சி செய்யணும். அணிகள் மற்றும் அணிக்கோவைகளோட பயன்பாடு 26, வெக்டர் இயற்கணிதம் 38, கலப்பெண்கள் 26ன்னு மதிப்பெண்கள்ல அத்தியாயத்துல இருந்து கேள்விகள் கேட்கப்படுது. அதுக்கு ஏற்ப உங்களை தயார்படுத்திக்கணும் பசங்களா. எனக்கு வந்து சோஷியல் சப்ஜெக்ட்ல ஒரு டவுட். மேத்ஸ்ல புள்ளி வச்சு குறிச்சாதான் ஃபுல் மார்க் கிடைக்கும்னு சொல்றாங்க, அது உண்மையா? இப்ப மேப்புன்னு எடுக்கும் போது வரலாறுல 2 மார்க், ஒரு மேப்பும் புவியில ஒரு மேப்பும் குறிக்கணும். இந்திய வரைபடத்தையும் ஆசிய வரைபடத்தையும் கேட்பாங்க. ஆசிய வரைபடத்தை வேணும்னா விட்டுட்டு இந்திய வரைபடமே தேர்ந்தா நல்லது. இந்திய வரைபடம் பார்க்கும்போது கண்டிப்பா தலைநகரங்களை குறிக்கும் பொழுது புள்ளி வச்சு குறிச்சாதான் அது ஒரு மதிப்பெண் கரெக்டா வழங்கப்படும். இப்ப 5 இடங்களை குறிக்க சொல்லும் பொழுது 1887ஆம் ஆண்டு புரட்சி நடைபெற்ற இடங்களை வந்து வரலாறுல 9ஆம் பாடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அதுல இருக்கிற மீரட், டெல்லி, கான்பூர் இப்படிப்பட்ட இடங்களை வந்து அடிக்கடி தேர்வுல கேட்கிறாங்க. அதை வந்து கண்டிப்பா மாணவிகள் புள்ளி வச்சு குறிக்கும் பொழுதுதான் 5 மதிப்பெண்களை வழங்குறாங்க. அதே மாதிரி புவியியல் எடுத்துக்கும் போது 10 மதிப்பெண்கள் அதுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த 10 இடங்களையும் சரியான அளவுல குறிக்கும் பொழுதுதான் 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். குறிப்பா தக்கான பீடபூமின்னு குறிக்கும் பொழுது மாணவிகள் அப்படியே தக்கான பீடபூமின்னு எழுதி விட்டுறாங்க. அப்படி குறிக்காம அது வந்து விந்திய மலை, கார்பூர மலையிலிருந்து தமிழகம் வரையிலுமா அந்த முக்கோணமாட்டம் வரைஞ்சி அது தக்கான பீடபூமி அப்படின்னு குறிக்கும் பொழுது 1 மார்க் கொடுத்துறாங்க. சில பெண்கள் வந்து சில மாணவர்கள் வந்து 99 எடுத்து 1 மார்க் என்னால வாங்க முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்றவங்க இந்த தக்கான பீடபூமியால அந்த 1 மார்க் புரியறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால மேப்புன்னும் போது எல்லாமே கரெக்டா செஞ்சாதான் புள்ளி வச்சு குறிக்கணும்ன்றத மறக்காம செஞ்ச 100 மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு.
சமூகியல் பாடத்தில் 5 மதிப்பெண் வினாக்கள் எந்த பகுதியில் இருந்து வரும்? 5 மதிப்பெண் வினாக்கள் பொறுத்தவரையில் வரலாற்றில் மொத்தம் 14 பாடங்கள் உள்ளன. அதில் முதல் 5 பாடங்களிலிருந்து ஒரு வினாவும், இரண்டாவது 5 பாடங்களிலிருந்து ஒரு வினாவும், மூன்றாவது 4 பாடங்களிலிருந்து ஒரு வினாவும் கண்டிப்பாக கேட்கப்படும். இந்த 3 பகுதிகளில் ஏதாவது ஒன்று மட்டும் படித்தால் வரலாற்றில் 5க்கு 5 மதிப்பெண்கள் பெற்றுவிடலாம். அதே போல புவியியல் பாடத்தில் 8வது மற்றும் 9வது பாடத்தில் 8 மற்றும் 9வது பாடம் மட்டும் படித்தால் 5 மதிப்பெண்கள் பெற்றுவிடலாம். குடிமையில் பொறுத்தவரையில் முதல் பாடம் மட்டும் படித்தால் 5 மதிப்பெண்கள் பெற்றுவிடலாம். பொருளியலில் மொத்தம் 2 பாடங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு பாடம் மட்டும் படித்தால், ஒரு பாடத்தில் உள்ள அனைத்து கேள்விகளையும் படித்தால் 5 மதிப்பெண்கள் வினாக்கள் பெற்றுவிடலாம். கணக்கு பாடத்துல எந்த பகுதிக்கு படிக்கிறப்போ அதிக கவனம் செலுத்தணும் பார்க்கலாம் ஒரு இடைவெளிக்கு பிறகு. மீண்டும் இணைஞ்சிருக்கோம். இது வெற்றி நிச்சயம். உங்களுக்காகவே வெற்றி நிச்சயம், உங்களுக்கே வெற்றி நிச்சயம். பரீட்சை நெருங்குற சமயம் எதை படிக்கணும்னு தீர்மானிக்கிறதுலதான் குழப்பம் வரும். கணக்குல பகுமுறை வடிவ கணிதம் மற்றும் வகை நுண்கணிதம் பயன்பாடு 2ல உள்ள 10 மதிப்பெண் வினாக்களுக்கு அதிகமா கவனம் செலுத்தணும். வரையறுத்த தொகையில உள்ள பயிற்சி கணக்கான 7.4 மற்றும் 7.5 வகைக்கெழு சமன்பாடுகள், தனிநிலை கணக்கியல், நிகழ்தகவு பரவல் ஆகியவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். தமிழ் பாடத்தில் அழகீட்டு வாய்ப்பாடு எழுதுவதில் எனக்கு சந்தேகம் உள்ளது. அதனை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அசை 2 வகைப்படும்: நேரசை, நிறையசை. இந்த நேரசை நிறையசை நம்ம பிரிக்கும்போது முதல்ல நமக்கு குறியெழுத்துக்கள் எது, நெடில் எழுத்துக்கள் எது அப்படின்றதுல நம்ம தெளிவா இருந்தோம்னா நம்ம இந்த அசை நல்லா தெளிவா எழுதலாம். இதுல நமக்கு நேரசை எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் வரும்னா குறியெழுத்து தனித்து வரும்போது, குறியெழுத்துடன் ஒரு ஒற்றெழுத்து இணைந்து வரும்போதும், ஒரு நெடில் எழுத்து தனித்து வரும்போதும், ஒரு நெடில் எழுத்துடன் ஒற்றெழுத்து இணைந்து வரும்போதும் நம்ம நேரசை என்று எழுதலாம். அதே போல நிறையசையை நம்ம எப்படி எழுதுறோம்னா 2 குறியெழுத்துக்கள் இணைந்து வரும்போது, 2 குறியெழுத்துக்களுடன் ஒரு ஒற்றெழுத்து இணைந்து வரும்போதும், ஒரு குறியெழுத்து ஒரு நெடில் எழுத்து இணைந்து வரும்போதும், ஒரு குறியெழுத்து ஒரு நெடில் எழுத்தோட ஒரு ஒற்றெழுத்து இணைந்து வரும்போதும் நம்ம நிறையசை என்று எழுதலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த அசை பிரிக்கும் போது அசை, சீர், வாய்ப்பாடு அப்படின்னு 3 கட்டமா நம்ம பிரிச்சுக்கிறோம். அதுல முதல்ல அசை அப்படின்னு பார்க்கும்போது இந்த திருக்குறள்ல நமக்கு 7 வார்த்தைகளை ஒன்றன் பின் ஒன்றாக 7 வார்த்தைகளும் நம்ம எழுதிக்கணும். அடுத்து சீர்ல அந்த அசையை நம்ம பிரிச்ச அது இப்போ எப்படின்னா நம்ம நேர் நேர் அப்படின்னு வந்துச்சுன்னா நமக்கு தேமா, நிறை நேர் வந்துச்சுன்னா புலிமா, நிறை கூட்டல் நிறை அப்படின்னு வரும்போது நமக்கு கருவிடம், நேர் கூட்டல் நிறைன்னு வரும்போது நமக்கு பூவிலம் அப்படின்னு நம்ம பிரிப்போம். இந்த பிரிச்ச நம்ம இந்த அசைகளை நம்ம வாய்ப்பாடு அப்படின்ற கட்டத்துல நம்ம எழுதணும். அதுக்கடுத்து இப்ப நேர் நேர் வருதுன்னா நம்ம வாய்ப்பாடு பகுதியில தேமா அப்படின்னு எழுதுவோம். அந்த நேர்கூட்டல் நேரோட கூட இன்னொன்னு 3வதா வரும்போது நமக்கு அதுவும் நேரா வந்துச்சுன்னா நம்ம தேமாங்காய் அப்படின்னு எழுதலாம். அந்த இடத்துல 3வதா வரும்போது நமக்கு நிறை அப்படின்னு வரும்போது தேமாங்கனி அப்படின்னு வரும். நமக்கு இந்த மாதிரி பிரிச்சுக்கும் போது நமக்கு எடுத்துக்காட்டா இப்போ பகல் வெல்லும் அப்படின்னு சொல்றோம்னா பகல் அப்படின்னு பிரிக்கும் போது 2 குறியெழுத்துக்கள் ஒரு ஒற்றெழுத்து இணைந்து வருது. அப்போ நம்ம அதுக்கு நிறை அப்படின்னு எழுதுவோம். அடுத்து வெல்லும்ல வே ஒரு குறியெழுத்து ஒரு ஒற்றெழுத்து, அது நேர்னு பிரிக்கிறோம். லு இம் குறியெழுத்து ஒற்றெழுத்து, அப்போ நிறை நேர், அப்போ நிறை நேர் நேர், அப்போ நமக்கு புலிமாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதே மாதிரி நிறைய பசங்க இந்த நெடில் எழுத்துக்கள்ல கைங்கை வருதுல நமக்கு நெடில் எழுத்து அப்படின்றதுல தெளிவா இருக்கிறது இல்லை. இல்ல பாத்தீங்கன்னா ஃபார் எடுத்துக்காட்டா கூகையை அப்படின்னு பிரிக்கும் போது நமக்கு நிறைய பசங்க கூகை 2த்தையும் சேர்த்து ஒன்னா பிரிச்சுடுறாங்க. ஆனா கூ ஒரு நெடில் எழுத்து, கை ஒரு நெடில் எழுத்து, 2 நெடில் எழுத்துக்கள் ஒன்றாக பிரிக்க கூடாது. அதனால இவங்க இந்த கூகையை அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து எழுதும் போது அது தவறானதா ஆயிருது. அப்போ நம்ம எப்படி பிரிக்கணும்னா அந்த இடத்துல கூ தனியா, கை தனியா, எய் இக்கு தனியா நம்ம பிரிக்கணும். அந்த மாதிரி வரணும். அதே போல நம்ம 2 ஒற்றெழுத்துக்கள் ஒரு இடத்துல இணைந்து வரும். இந்த திருக்குறள்லயே நம்ம பகல் வெல்லும் கூகையை காக்கை, இகழ் வெல்லும் வேந்தற்கு அப்படின்னு வர்ற இடத்துல இந்த வே இந்து தனியாவும், தா இர் இக்கு தனியாவும், அடுத்து கூ நம்ம தனியாவும் பிரிக்கணும். அந்த வே இன் தனியா, தா இர் இக்கு 2 ஒற்றெழுத்துக்கள் வருது இல்லையா, அதுவும் நம்ம நேருன்னு தான் பிரிக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி 2 ஒற்றெழுத்துக்கள் நமக்கு வரும்போது நம்ம நேர் அப்படின்னு தான் நம்ம பிரிக்கணும். அடுத்து பார்த்தோம்னா கடைசியா இருக்கிற 7வது வார்த்தையில நம்ம பிரிக்க கூடாது. அதுல நம்ம அப்படியே நம்ம எழுதணும். நேர் இப்போ எடுத்துக்காட்டா நேர் அப்படின்னு வந்துச்சுன்னா அதை நேர் பிரிக்காம எழுதணும்.
நேருக்கு அடுத்தும் ஒரு வார்த்தை வருது நமக்குன்னும் போது அது வந்து நேர்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். அதுல வாய்ப்பாடுல நம்ம என்ன எழுதுவோம்னா நமக்கு நாள் அப்படின்ற மாதிரி வரும். இந்த மாதிரி நம்ம பிரிச்சு எழுதிட்டு கடைசியில இந்த இக்குறள் இந்த வாய்ப்பாட்டில் முடிவடைந்துள்ளது. எந்த வாய்ப்பாட்டுல நமக்கு முடியுதோ அந்த வாய்ப்பாட்டுல இருந்து நம்ம நாள், மலர், காசு, பிறப்புன்ற வாய்ப்பாடுகள் நம்ம வச்சிருக்கோம். அதுல வந்து எந்த வாய்ப்பாட்டுல முடியுதுன்னு சொல்லிட்டு நம்ம எழுதி முடிக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம அசை பிரித்து வாய்ப்பாடு எழுதுது அப்படின்றது நமக்கு பிரிக்கிற முறைகள். இதை நீங்க தெளிவா செஞ்சீங்கன்னா 5 மதிப்பெண்கள் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் நம்ம முழு மதிப்பெண்களை பெற முடியும். வினாத்தாள கையில வாங்கின உடனே பரீட்சை எழுத தொடங்கிடாம வினாக்களை திரும்ப திரும்ப படிச்சு பார்த்து விடை நன்கு தெரிஞ்ச வினாக்களை தெரிவு செஞ்சு விடை எழுத தொடங்கணும். சிறு வினா, குறு வினா, கட்டுரை வினான்னு பிரிச்சுட்டு விடைகளை அளவோட தெளிவா தலைப்பிட்டு எழுதணும். ஒரு பகுதிக்கான விடைகள் எல்லாவற்றையும் ஒரு சேர எழுதணும். வினா எண்ணை கவனமா மார்ஜின் கோட்டுக்கு வெளியே குறிப்பிடணும். ஒரு வினாவுக்கும் இன்னொரு வினாவுக்கும் சரியான இடைவெளி விட்டு எழுதணும். முக்கியம்னு கருதுற பகுதிகளை அதே நிற மையிலான அடிக்கோடிட்டு காட்டணும். தமிழை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டைல் எந்த பாடத்தை அதிகமாக படிச்சா நிறைய மார்க் எடுக்கும். தமிழ்ல ஸ்டைல் பகுதியில திருக்குறளை மட்டும் படித்தாலே 35 மதிப்பெண்களை எளிமையாக பெற்றுவிடலாம். அதே போல புக் பேக் கொஸ்டின் மட்டும் இல்லாம உள்ளார இருந்து ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு போன்றவற்றை படித்தாலே 1 மார்க் கேள்விகளை எல்லாம் நாம் எளிதாக அட்டன் பண்ணலாம். மழையால இந்த வருஷம் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கோம். இந்த சூழல்ல சவால்களையே சாதனை படிக்கட்டுகளா மாற்றிக்கொள்றது மட்டும்தான் இந்த வருஷம் பொது தேர்வு மாணவர்களுக்கான தாரக மந்திரம்னு சொல்றாங்க உளவியலாளர்கள். பாட புத்தகங்களை இழந்தவங்களுக்கு உடனடியா புதிய புத்தகங்களை வழங்க அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு. மழையால பாதிக்கப்படாதவங்களோட ரெக்கார்ட் நோட்டுகளை ஜெராக்ஸ் செய்து கொள்ளலாம். முயன்றா வெற்றி உங்க கதவுகளை அதிகாலையில தட்டலாம். இந்த நிகழ்ச்சியை போல ஒவ்வொரு திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் தினமும் காலையில 6:30 மணிக்கு நீங்க பொது தேர்வுகள்ல தேர்ச்சி பெற, மாநிலத்திலேயே முதலிடம் பெற இந்த நிகழ்ச்சியை தவறாம பாருங்க. மறந்துடாதீங்க, இந்த நிகழ்ச்சியில நீங்களும் உங்க சந்தேகங்களை கேட்கலாம். 8939888277 அப்படிங்கிற எண்ணுக்கு உங்க கேள்வியை நீங்களே வாட்ஸ்அப் மூலமா அனுப்பலாம். உங்க கேள்வி கேட்கிற வீடியோவோட நீங்க உங்க பெயர், வகுப்பு, பள்ளியோட பெயரை குறிப்பிட்டு அனுப்புனீங்கன்னா உங்க கேள்வியும் அதுக்கான பதில்களும் இந்த நிகழ்ச்சியில ஒளிபரப்பாகவும் உங்களுக்காகவே இந்த வெற்றி நிச்சயம், உங்களுக்கே வெற்றி நிச்சயம்.